பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்பு சிவம். சம்பஜன் சார், உங்கள் மனைவி வந்து அந்த பேப்பரில் எதோ எழுதி போட்டு எடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் பல வருஷம் 20 வருஷமாக அவங்க போடுறதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் ஃபேமிலி பேக்கேஜோடு வந்திருக்கோம். எங்களை புக் பண்ண ஃபேமிலி பேக்கேஜோடு தான் வருவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக என்னென்னா எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ப்ரெஸ் மீடியா நண்பர்களே எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கூடவே எல்லா படங்களும் என்னை பார்க்குறாங்க. இல்லை நிறைய பேர், தேவராஜ் சார், நிறைய பேர் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இந்த படம் ஜெயிச்சிரும், இந்த படம் உங்களுக்கு கரெக்டான கதை மாட்டலைங்க, கரெக்டாக ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு படம் ஒரு ஹீரோ தோளில் எடுத்து ஓடும்போது அது தோல்வி அடைஞ்சாலும் நல்லா ஓடினாலும், தோல்வி அடைஞ்சால் ஹீரோ மேலே தான் பழி போடுறாங்க. இல்லைனா ஏதாவது டைரக்டர் வந்து ஒரு கூ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தோல்வியிலேருந்து எழுந்திரிச்சு ஒரு ஹீரோ அதெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறதுன்றது அந்த சைக்கிளில் தான் 20 வருடங்களாக ஓட்டிகிட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு படம் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு சாதம் அமைஞ்சிடாதா சொல்லி நான் மட்டும் ஓடாமல் என்ன ஒரு சைக்கிளில் இருக்கிற ஒரு காற்றாக இப்போ பெடலாக என் குழந்தைங்களும் என் மனைவியும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இந்த படம் அந்தரன் ஷுவர் ஷார்ட்டாக நிஜமாக சான்ற நான் சொல்கிறேன், மிகைப்படுத்தி சொல்லலை. இவ்வளோ நாளாக நம்ம படங்கள் கதைகள் சூஸ் பண்ணியிருப்போம், எங்கேயாவது தப்புகள் நடந்திருக்கும். அதில் ஒரு தப்பு என் மேலே கண்டிப்பாக நடந்திருக்கும். அதனால் அது பிஸ்னஸில் சில இடத்துல போய் உட்காரும். கண்டிப்பாக உங்களோட ஹிந்தி பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கு, உங்களோட அதர் லாங்குவேஜ் நடந்திருக்கு, எஃப்எம்எஸ் நடந்திருக்கு, இதை வச்சு தான் ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களோட பிஸ்னஸே இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓடிடி மாறும், நம்ம அதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நல்ல படங்கள் பண்ணுவோம். படம் நல்லா இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. என்றைக்குமே தீபாவளி தான். சிவி சார் சொன்ன மாதிரி தான், டவுட் இல்லை. மெயினாக அதுக்கப்புறம் வந்து சாம்பசிவன் சார் உங்களோட 3ஆவது படம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கதை, நல்ல கருத்தை நீங்கள் முதல் அடவியில் எடுத்திருக்கீங்க, மனிதர்கள் எடுத்தீங்க. இந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு கெல்லாம் கட்டணும். அந்த கெல்லாம் கட்டினா தான் எங்களை மாதிரி நிறைய பேர் வர முடியும். நீங்கள் அடுத்தடுத்து சந்தோஷ் மாதிரி புது இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காயத்ரி சொன்ன மாதிரி, காயத்ரி கண்ணன் சொன்ன மாதிரி, இல்லை சாரி ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய கண்ணன் இருக்குல்ல. அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோடனே டைட்டாக இருக்குது, சாப்பாடுறது இல்லை, பட்டினி கிடக்குது இல்லைன்னா என்னென்னா அன்னைக்கு அந்த பேண்ட்டோட ஜிப்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லாம் ப்ரோ சத்தியமா ப்ரோ, நான் பட்ட கஷ்டம் தான் தெரியும். ரொம்ப கஷ்டமாச்சு. அன்றைக்கும் காஸ்டியூமர் வந்து வெளியே எங்கே சாப்பிட போயிட்டார் கிட்டத்தட்ட கரெக்டில். ஆமாவா? ஆமாம், அன்றைக்கி அவர் இல்லை. அதுலேருந்து தான் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே தான். பட் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய புதிய புதிய கதாபாத்திரங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. ராஜீவ், பிரியங்கா, ஐஸ்வர்யா கண்ணன், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே கவனிக்கிறதோட ஒரு கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும், 100%. ஸோ வர ஜூன் 25ஆந்தேதி படம் வருது. அதை வந்து தாண்டி என்னென்னா காட்டிகிட்டு போயிட்டாங்க. இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு. இதுதானே நான் அப்பயே ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த முதல் முறையாக அந்த ஹோம்லி மியூசிக் வந்து இந்த எங்கள் படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் நிறைய படங்களை வாங்கணும்னு ரொம்ப அவங்க சைட்லேருந்து சப்போர்ட் வந்து மூவிக்கு நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பணத்தை தாண்டி நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் பாஸ் வீட்டில் நம்ம பல பேர்கிட்ட பழகியிருப்போம். என்ன உள்ளே போகிறோம் இல்லை, என்ன திருப்பி கொண்டு வந்திருக்கோன்னு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே நம்ம க்ளோஸ் தான். அதில் ஒரு சில பேர் நம்ம வந்து பிரதராகவும் சிஸ்டராகவும் ஃபேமிலியாகவும் ஒரு லவ்வாகவும் இருப்போம். அதில் பல பேர் இருக்குது. பட் இது தைரியமாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம், என்னோட பெரிய லவ், என்னோட சப்போர்ட் பிரதர் விக்ரம் அண்ட் சபரி. ஏன்னா அந்த வீட்டில் முதல் சண்டை போட்டு நான் வாட்டர் மெலன் கூட தான். அது எல்லாருமே தெரியும். பாவம் அவர் இல்லை, வேணா விடுங்க, அவரையும் கண்டன் கொடுத்துட்டு விக்ரம் கொடுப்போம். விக்ரம் கூட தான் அதிகமாக சண்டை போட்டிருக்கேன். பட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, யாரோட க்ளோஸாக இருப்பீங்களோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். யாரோட சண்டை போட்டிங்களோ அந்த நட்பு தான் வெளியே நீடிக்குன்றது ஒரு சொல். அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் கூட வந்து பெருசாக மீட் பண்ணுறல, பட் அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். சபரி அண்ணா தான் கூப்பிடுவான். அதே மாதிரி சிவி சார் சொன்ன மாதிரி தான், அவர் படித்த காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்னு தெரியல. சரி டேய் சும்மாறா, ஏன்டா. பட் ரொம்ப சந்தோஷம். யாரோ சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் நிறுத்திருக்கலாம், என்னை எடுத்துட்டாங்க உள்ள.
பட் ஓகே, ஒரு காலத்தில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்யாணி சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்க இருக்கணும். ஏன்னா சினிமா அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். என்னையுமே காலேஜில் புக் தூக்கிட்டு போகணும், என்றைக்கே ஒரு இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு இந்த படம் எந்த விதத்திலும் தரவான குறைவான படமாக இருக்காது. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். நீங்கள் கொடுக்குற காசு கண்டிப்பாக வந்து வீண் போகாது. உங்கள் நேரம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் நேரம் கரெக்டாக இருக்கணும், என் ப்ரொடியூசர் டைமும் கரெக்டாக இருக்குது. கடகராசி இல்லை, நான் கடகராசிங்க. கடகராசி ராஜயோகம். நிக்கில் சார் கடகராசி, நாங்கள் எல்லாமே கடகராசி. இல்லை, நிஜமாக கடகராசி தான். நான் நிறைய வேறு ஆரம்பிச்சிருக்கேன் கடகராசியில். மெயினாக வந்து ரொம்ப நெருங்கிய தம்பி இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். எந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. எஃப்ஜே அண்ணா, பெங்களூர் ஷூட்டிங்கில் இருக்கேண்ணா, வந்துடுறேண்ணா 4 மணிக்கு ஃப்ளைட் நான் இறங்கி நான் வந்துடுறேண்ணா. இன்னும் வந்துட்டு இருக்கான் பாவம். கன்னிராசி. ஐயோ, அதனால் கண்டென்ட் வைக்கிறோம்டா. ஓகே, அதனால் பாவம் என்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ மீண்டும் உங்களை வந்து ஆடியோவில் வந்து சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஷோ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சாம்பசிவம், என்னோட நெருங்கிய நண்பர். 2019 ஒரு படம் பண்ணார், அடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் என்னை ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொன்னார். நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ்க்கு. அதுலேருந்து என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அது கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். அது நான் படத்தில் காமிச்சார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் சார், இது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு எடிட்டில் வச்சு நான் காமிச்சார் படத்தை. வந்து எடிட்டில் காமிச்சிட்டு நான் சொன்னேன், இந்த படம் வந்து ஆர்ட் ஃபிலிம், இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பணும், இது தேட்டருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் தைரியமாக இறங்கி அதை தேட்டர்லேயும் பண்ணார். 3வது படமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த பையன் வந்து எனக்கு, இந்த சந்தோஷ் ராவணன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாக்கு முன்னாடி வந்து வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமான்னாரு. ஆடுன்னு கேட்டேன், சந்தோஷ் பேச சொன்னார். ரொம்ப நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நல்லா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட வந்து சந்தோஷம் வந்து பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன். அப்போ நான் சொன்னேன், நீ வேறு டீட்டெயிலில் இப்போ வச்சுருந்தேன் அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அந்தரன் வச்சுட்டாரு அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டாக அது வேறு ஏதாவது மாற்றிருங்கண்ணே, டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோடு போய் கோயிலில் போய் சீட்டை எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால் இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு, அதனால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல படம். இந்த படம் வந்து இந்த படம் நான் பார்த்தேன். நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையோட போக்கும் சரி, கதையோட இதையும் சரி, இறுதி வரை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க ஹைதராபாத்லேருந்து வரதுக்கு 7:30 ஆச்சு. நான் சொன்னேன், எங்கள் வரப்போ ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாம் 9 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நல்லா 6-2 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னாரு. எல்லாம் கரெக்டாக தலையிலே அடிட்டு வந்து இங்கே வந்து ஜூன் 25 அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் போல தெரியுது டேரக்டரு. அவ்வளோ நேரம் பேசினார். ஸோ நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், எல்லா ப்ரொமோஷன் டீம்லேயும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட படங்கள்லையும் சரி, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்டையும் நான் சொல்லுவேன், நான் வந்து அந்த டீம்கிட்ட சொல்லுவேன். புதுசாக இருந்தாங்கன்னா சொல்லுவேன், பாருங்கள் மேலே போய் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நாங்கள் வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லாங்கன்னா அது யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதை கேட்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஆனால் திருப்பி இங்கே வந்துட்டு நன்றி நன்றி நன்றின்னே சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேது. தயவுசெய்து இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் யாருக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, படம் ஹிட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அவங்க கடமை. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தால் அவங்க மாதிரி வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னா அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் எடுத்த படங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் டியூட்டி இஸ் டு கிவ் அ குட் ஃபிலிம் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த அவங்க ஒய்ஃப் சீட் எடுத்து கொடுத்த மாதிரி அந்த சீட்டு மிகப்பெரிய
நல்ல சீட்டாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து என்னோட இன்னொரு நண்பர் புதுசாக ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து இந்த படத்தோட ஆடியோவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபிலிமை வாங்கியிருக்காங்க, நல்லா ப்ரைஸ் கொடுத்து. ரொம்ப நன்றி ஆம்லி மியூசிக்கு, அதோட ஓனர் சத்யாவுக்கும் என்னுடைய மிக மன்ன வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் பிரஜின், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து இப்போ ரீசெண்ட் டேத்தில் நான் வந்து 2-3 படத்துக்கு நான் பிரஜினை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் ஒருத்தர் ஃப்ரெண்டு கேட்டார், ஏன்பா அப்படின்னாரு. இல்லை சார், இன்றைக்கி வந்து ஹீரோஸ்லாம் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க, இப்போ பிரஜினை கூப்பிட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலியாகவே வந்துடுவாங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது, அதனால ஒரு பேக்கேஜாக வந்துடுது அது அப்படின்னு. அது மாதிரி பட் ரியலி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு இவரை ஒரு காமன் ஃப்ரெண்ட் போன போது எனக்கு இவரை பார்க்கும். அப்புறமேல் தான் சொன்னாங்க, இவர் ரொம்ப காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு. ஓகே, ஸோ ரஜினிக்கு இந்த படம் உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து அந்தரனுக்கு முன் அந்தரனுக்கு பின்னுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அமையும். ஹரி என்னோட நல்ல நண்பர், நல்ல பையன், அந்த நல்லா மியூசிக் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஐ விஷ் ஆல் த டீம் அண்ட் யுவனா வருண் அண்ட் சந்தோஷ் அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூஸ். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹிட் ஆஃப் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கேன் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி அண்ட் வணக்கம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, உங்கள்கிட்டலாம் இன்னைக்கு கீழே இருந்து பேசும்போது நல்லா வருது, ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் கொஞ்சம் பதட்டமாகிடுது, கொஞ்சம் வாயில் கொஞ்சம் லைட்டாக உளர ஆரம்பிச்சிருது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் நண்பன் பதம் பார்த்தீங்களா, அப்பயே வாய் வளருது. சந்தோஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா. கண்டிப்பாக பண்ணிடலாயா, நல்லா இருக்குது, நல்ல படம், நல்லா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி முடித்து நாங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்பாட்டில் போய் நின்னோடனே எனக்கு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, யார் சார் நிற்கிறான்னு பார்த்தா ப்ரொடியூசர் சார் வந்து நிற்கிறார். எனக்கு அதுக்கு மேலே பயம், என்ன நண்பன் படம் ஜாலியாக வேலை பார்க்கலான்னு பார்த்தா கூட ப்ரொடியூசர் வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வில்லனாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, 4 அடி அறையும் நல்லா வாங்கியிருக்கேன் நானும். ஸோ அதே மாதிரி அடுத்தது அண்ணன் விஜன் அண்ணன். நான் நிறைய போலீஸை ரொம்ப க்ளோஸாக ஒரு சில டைம் மீட் பண்ணியிருக்கேன், ஒரு சில ரீசன்ஸ்க்காக. தப்பாலாம் இல்லை, நல்ல விஷயமா தான். அது மாதிரி வந்து பிரச்சனைக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, அது இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு உண்மையான ராவான போலீஸ் எப்படி இருந்தால் எவ்வளோ டெரராக இருக்குமோ அவ்வளோ டெரராக இருக்குது. எனக்கு உண்மையிலே மனுஷன் பேசினா அவ்வளோ ஜாலியாக குழந்த மாதிரி இருக்குது, முறைச்சாருன்னா அவ்வளோக்குள்ளே பயமாக இருக்குது. அப்படியே கைகாலெலாம் உதறுது. சார் இருங்க சார், நான் உண்மையே சொல்லிடுறேன் சார், எனக்கு அடிக்கலாம் வேணாம், அப்படி அவ்வளோ ராவாக அவ்வளோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து உண்மையிலே ஆனால் சூப்பராக இருக்கீங்க ஃப்ரேமில், அப்சல்யூட்லி. அந்தளவுக்கு அந்த போலீஸ்க்கான ஃபிசிக்காக இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. இந்த படம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நான் நம்புகிறேன், கண்டிப்பாக இருக்கணும், அவங்களும் இருக்கும். அதை தாண்டி வேவலந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் சொல்ல போனால் அதுக்கப்புறம் இவங்க நீங்கள் ஐஸ்வர்யா அக்கா, அவங்க இதில் நிறைய பேர் உங்களை வந்து ரீல்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்களும் ஒரு போலீஸ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அழகான போலீஸுங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்க்ரீன்லேயே ஒரு அழகான போலீஸை கொடி சீக்கிரம் பார்க்கலாம். அடுத்தது எங்கள் டிஓபி, என்னெல்லாம் இவ்வளோ அழகாக காட்ட முடியுன்றத நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தாலும் என்னை வந்து இப்படியும் காட்ட முடியுன்றத ஒரு சில பிரேம் வச்சு காட்டி நானா இது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான். இன்னொன்று வந்து நான் எங்கே போனாலும் என்னை அறியாமல் என்னை பின்னாடியே வராரா என்னன்னு தெரில. வந்து அது யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சிவிகுமார் சார் தான். இன்றைக்கி காலையில் நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனுடைய பிஸ்னஸ் கட்க்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட காட்டினேன். அவங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். யார் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே சிவிகுமார் சார் தான். இதற்கு அந்த மாதிரி நான் என்ன படம் பண்ணாலும் அது எண்ட் ஆஃப் த டே அவர்கிட்ட போய் நின்றுது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய எல்லா நல்ல விஷயத்துலையும் சார் எனக்கு சைலண்ட்டாக என் கூட வராதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா நான் எல்லாரையும் சொல்லணும், ஆனால் நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை. அதே மாதிரி கொஞ்சம் பதத்தில் இருக்காங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசியிருப்பேன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.